ஹாய் ஹலோ எவ்ரி ஒன். நாங்கள் வந்து மார்னிங் எங்களோட டிஎம்பி ஆஃபீஸ்க்கு தாங்க போயிட்டுருக்கோம். மார்னிங் 7 o'clock எழுந்திரிச்சு கிளம்பலான்ட்டு தான். அப்பாயின்மெண்ட் பார்த்திங்கன்னா 9:30 இருந்தது. ஏன் வந்து அந்த அப்பாயின்மெண்ட்னா எங்களோட வீட்டிலேருந்து ரொம்ப அது ரிமோட் ஏரியாவில் அப்பாயின்மெண்ட் கிடச்சிச்சு. ஏன்னா நியர்பை எங்கேயுமே கிடைக்கல. நியர்பை வந்து அப்பாயின்மெண்ட் கிடைக்கணும்னா எல்லா 2025 ஜானில் மார்ச் அந்த மாதிரி தான் இருக்குது. இது மட்டும்தான் எங்களுக்கு போட்டோன்னே கொஞ்சம் வந்து உடனே கிடச்சிதுங்கிறனால இங்கே போயிட்டு எங்களோட கலிஃபோர்னியா லைசன்ஸை வந்து சரண்டர் பண்ணிவிட்டு டெக்ஸஸ் லைசன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுவோம் அப்படிங்கிறக்காக தான் பிளான் பண்ணி போனோம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா வேறு எந்த ஸ்டேட்லேருந்து மூவ் ஆனாலுமே வந்து ரிட்டன் டெஸ்ட் எழுதணும். லைசன்ஸ் வச்சுருந்தாலுமே நம்ம வந்து ரிட்டன் டெஸ்ட் எழுதணும். அந்த ஸ்டேட் எக்ஸாமுங்கிறது ஸ்டேட் டெஸ்ட்டுங்கிறது டிரைவிங் லைசன்ஸ்க்கு இருக்கும். அது வந்து நம்ம எழுதி தான் ஆகணும். இங்கே வந்து அது மாதிரி எழுத தேவையில்லை. கலிஃபோர்னியா லைசன்ஸ் இருக்குன்னா நம்ம எழுத தேவையில்லைன்னு ஒரு ஃப்ரெண்டு சொன்னாங்க. மார்னிங் வீட்டிலேருந்து 7 கிளம்புறதுனால குட்டீஸ்க்கு பசி ஆகிடுச்சு. கொஞ்சம் சாப்பிட்டுட்டும் இருந்தாங்க. என் சின்ன பையனுக்கு ஸ்வீட் பனியாரம் எடுத்துகிட்டு வந்திருந்தேன், அதுதான் சாப்பிட்டான். ரிமோட் ஏரியாங்கிறனால பாருங்கள் ரோடெல்லாம் எப்படி இருக்குது, மெயின்டைன் பண்ணாத. இந்த மாதிரியும் யூஎஸில் இருக்குது. நம்ம வந்து நல்ல ஏரியாவே பார்த்து பழகிட்டோம். அதனால் யூஎஸ்னாவே வந்து பெட்டரான பிளேசஸ் தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம். இந்த மாதிரி ஏரியா கூட ரிமோட் ஏரியாவில் இருக்குதுன்னு வந்து பார்த்து தெரிஞ்சுக்குங்க. நாட்டில் கூட சொல்லியிருப்பேன், ட்ராஷ் பேக் தான் வந்து ரோட் சைடு கார்னரில் வச்சுருக்காங்க. ட்ராஷ் பின்னாகவும் கேனாகவும் வைக்கலை. அந்த ட்ராஷ் பேக்கை தான் வந்து ஒரு ட்ரக் கலெக்ட் பண்ணிட்டு போகுதுன்னு சொல்லியிருப்பேன். வீட்டிலேருந்து மார்னிங் 7 கிளம்புனாங்க. திரும்ப வீட்டுக்கு வரக்கு 3 o'clock ஆகிடுச்சு. ஏன்னா போகிறது வரதே வந்து ஒரு 4 hours 5 hours போயிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஒரு 30 minutes பிரேக் எடுத்தோம் சாப்பிட்றதுக்கு. இதுக்கெல்லாம் சேர்த்து டைம் ஆகி அதுக்கப்புறம் டிஎம்பியில் ஒரு 1.5 மணி நேரம் போச்சு. யூஸ்வலாக பார்த்திங்கன்னா டிஎம்பியில் ஒரு நாளே பண்ணிவிடுவாங்க. அப்பாயின்மெண்ட் இருந்து மெயின் ஏரியாலலாம் போனோம்னா அப்பாயின்மெண்ட் இருந்தாலுமே 1 டேவே ஆகிடும். சம்டைம்ஸ் வந்து ரொம்ப டிலே ஆகும். இங்கே வந்து ரிமோட் ஏரியாங்கிறதுனால க்ரௌடும் பெருசாக இல்லை. நாங்கள் போனோன்னே வந்து ஒரு 1 hour வந்து வேலை முடிஞ்சிருச்சு. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இங்கே வீட்டுக்கு வந்தப்புறம் செம்ம டயர்டுங்க. எனக்கு வந்து தூங்கணும் போல் இருந்துச்சு. ஆனால் எங்கள் வீட்டு சின்ன குட்டி வந்து ஒரே விளையாட்டு. டிவி டேபிள் ட்ராயர் எல்லாம் ஓப்பன் பண்ணி அதில் உட்காந்துட்டுருக்காரு பாருங்க. அதில் உட்காந்துட்டு விளையாட்டு. எனக்கு வந்து எப்போ மேலே ஏறி விழுந்துட்டு போகிறோம் அப்படிங்கிறதே பயமாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேங்க்ஸ் கிவிங் ஹாலிடே அன்றைக்கி என் ஹஸ்பண்டுக்கும் ஹாலிடே. அந்த வாரத்தில் வந்து கிட்ஸு என் பெரிய பையனுக்கு ஃபுல் வீக் ஹாலிடேங்க. ஆனால் என் ஹஸ்பண்டுக்கு அந்த ஒரு நாள் தான் ஹாலிடேவாக இருந்தது. ஸோ 3 நாளாக வீட்லேயே தான் இருக்கோம். ஒரு நாள் வந்து அந்த டிஎம்விக்காக போயிட்டோம். அந்த ஒரு நாள் அப்படியே போயிடுச்சு. மற்ற நாளெல்லாம் வந்து வீட்டில் தான் இருந்ததுனால அவங்களுக்கும் செம்ம போர். டிவி பார்க்குறாங்க, இல்லை வந்து டேப்லெட் யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி தான் வந்து அவனுக்கு பெரிய பையனுக்கு டைம் போயிட்டு இருந்தது. ஏன்னா ஹோம்ஒர்க்கெல்லாம் பண்ண சொன்னால் பண்ணுறது இல்லை. ஹாலிடேஸில் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஷாப் எதுவுமே பெருசாக ஓப்பனாக இருக்காது தேங்க்ஸ் கிவிங் ஹாலிடேங்கிறனால. ஸோ ஒரு அக்வாரியம் தான் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். அக்வாரியம் வந்து ஓப்பன் தான் வந்தது. ஆன்லைனில் செக் பண்ணும்போது அன்றைக்கி வந்து ஓப்பனில் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி ஓகே கிளம்பிடலாம். ஏர்லியராக போனால் தான் நம்ம வந்து கொஞ்சம் கவர் பண்ண முடியும், பார்க்க முடியும். பசங்க வந்து சீக்கிரம், அதாவது தூக்கம் வர்றதுக்கு முன்னாடியே எங்கள் குட்டி பையனை கூப்பிட்டு போயிட்டா அவன் வந்து என்ஜாய் பண்ணுவான். இல்லைன்னா தூக்கம் வந்துடுச்சுன்னா அவனும் எதுவும் பார்க்க மாட்டான். அப்புறம் போனதே கொஞ்சம் வேஸ்ட்டுங்கிற மாதிரி இருக்குங்கிறனால நாங்கள் கொஞ்சம் ஏர்லியராக கிளம்பிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் கூட சாப்பிட்லங்க, கிளம்புனோம். அதுக்கப்புறம் தான் வந்து அக்வாரியம் போகிறோன்ட்டு கொஞ்சம் எக்ஸைட்டடாக தான் இருந்தான் என் பெரிய பையன். ரீச் ஆனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அக்வாரியம் க்ளோஸ்டுன்னு. ஃபஸ்ட்டு ஜூ தாங்க போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். அப்புறம் பார்த்தா ஜூ எல்லாம் ஓப்பனில் இல்லை. இன்னொன்று பார்த்திங்கன்னா ரொம்ப செம்ம குளிருங்க. கலிஃபோர்னியா கம்பேர் பண்ணும்போது இப்போ தான் குளிர் வந்து அதிகமாகுது. 30s ஸ்டார்ட் ஆனாலும் வந்து நூன்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அங்கே வந்து 70s போயிடும். மார்னிங் ஸ்டார்ட் ஆகிறதே 50s ஸ்டார்ட் ஆகும், 70s போயிடும். இங்கே வந்து 50s இருக்குது. நைட்டெல்லாம் கூட அப்படி தான் இருக்குது. அக்வாரியம் அக்வாரியம் வந்து க்ளோஸ்டுங்கிறனால அங்கே பக்கத்துலேயே நியர்பை வந்து தியேட்டர் இருந்ததுங்க. ஸோ என்ன மூவி இருக்குன்னு தான் செக் பண்ணலான்னு போனோம். ஏதாவது தமிழ் மூவி தான் பார்க்கலான்னு போனோம். அதுக்கப்புறம் தமிழ் மூவி யூஸ்வலாக இங்கே வந்து ஏதாவது நியூ மூவி ரிலீஸ் ஆச்சுன்னா 2 நாள் தான் இருக்கும், 2 வாரம் தான் இருக்கும். அதனால் எதுவும் இல்லை. அமரன் தான் பார்க்கலான்னு நினச்சோம், அது பார்க்க முடியல. அதுக்கப்புறம் மொவானா 2 வந்து ரிலீஸ் ஆயிருந்தது. என் பையன் அது பார்க்கணுன்னு சொன்னான்ட்டு போயிட்டோம். 2Dலேயே போயிட்டோம் நாங்கள். 3D வந்து என் சின்ன பையன் பார்த்திங்கன்னா அது வந்து கிளாஸஸ் வந்து வியர் பண்ணணுன்னு அவனும் அழுகுவாங்கிறனால 2Dயே நாங்கள் போயிட்டோம். அதுக்கப்புறம் மூவி பார்த்ததுக்கப்புறம் நம்ம லஞ்ச் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு பாரடைஸ் தாங்க போனோம். எங்கே போனாலும் சோறு தான் முக்கியங்கிற மாதிரி வெளியே எங்கேயா சாப்பிட போயிடணுங்கிற மாதிரி தான் இருக்குது. அங்கே போனால் யாருமே இல்லைங்க, நாங்கள் மட்டும்தான் இருந்தோம். நாங்கள் மட்டும்தான் போயிட்டு செல்ஃப் சர்வீஸ் ஆர்டர் தான் இருந்தது. நாங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு ஒரு பிரியாணி வாங்கி நாங்கள் 3 பேருமே அதே சாப்பிட்டு, எங்கள் சின்ன பையன் பெருசாக சாப்பிட்ல, அதே சாப்பிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் டேக் அவே வாங்கிட்டு கிளம்பிட்டோம்.
எப்போவுமே வெளியே போனால் வீட்டுக்கு போகணுன்னு தாங்க தோணும். அன்னைக்கு என்னவோ வந்து வீட்டுக்கு போகணுன்னே தோணல. எங்கேயாவது வெளியவே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா வீட்டுக்கு போனால் இவங்க வந்து கொஞ்சம் இன்டோர் கொஞ்சம் போர் அடிக்க தான் செய்யும். கொஞ்சம் நேரம் விளையாடுவாங்க, கொஞ்சம் நேரம் டிவி பார்ப்பாங்க, திரும்ப என்ன பண்ணுவாங்க, திரும்ப அதே தான் ரொட்டீனாக போயிட்டுருக்கோம். அது வேறு ஒரு ஆள் வந்து நான் வந்து 2 பேர் திட்டி பக்கத்துலேயே உட்காந்து மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும், 2 பேர் சண்டை போட்டுக்காத பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரியே இருக்கும். என் ஹஸ்பண்டும் பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே என்ட்ரானோடனே கொஞ்சம் ஒரு லைட்டாக ஒரு சின்ன ஒர்க் இருக்குது அப்படின்னு முடிச்சுட்டு வரேன்ட்டு போவாங்க. அதுக்கப்புறம் வந்து திரும்ப வரவே மாட்டாங்க. ஒரு 2 hours அப்படியே போயிடும். அந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் நான் தான் இவங்க 2 பேர்த்துக்கிட்டே வந்து கத்திகிட்டே இருக்கணுங்கிற மாதிரி இருக்கும். இதே கலிஃபோர்னியா வந்தால் 1 டேயில் பார்க்குறக்கு ஏதாவது இருக்குங்க. நிறைய பிளேசஸ் இருக்கும் 1 டேயில் பார்த்துட்டு வர மாதிரி. இங்கே வந்து 1 டேயில் பார்க்குற மாதிரி எதுவுமே இல்லை. அப்படி தான் எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. வேறு ஏதாவது இருக்கானு இன்னும் நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலை அந்த அளவுக்கு. தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இப்படி தாங்க எங்களோட ஹாலிடே போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள்.